மாலை 6 மணிக்கு மேல் விஜய் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை, பிரச்சாரம் மேற்கொள்வதில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இது தொடர்பாக விஜயின் தந்தை எஸ். சந்திரசேகர் அளித்த பேட்டியில், விஜய் இரவில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என பலரும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இவர் வேண்டுமென்றேதான் அதை தவிர்க்கிறார். அதற்கு கரூர் சம்பவம்தான் காரணம். உங்களுக்கு புரியும் என நினைக்கிறேன். இருட்டில்தான் எல்லா தவறுகளும் நடக்கின்றன. அனைத்து குற்றங்களும் இருட்டில்தான் நடைபெறுகின்றன. இதை விஜய் புரிந்து கொண்டார். விஜய் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் போகும் பொழுது அங்கே கூடும் கூட்டத்தை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கும். ஏனென்றால் அப்படி பயப்பட வைத்து விட்டார்கள். விஜய் இரவில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என வற்புறுத்தல் சிலருக்கு லாபகமாக அமையலாம். விஜய் 10 அல்லது 15 நிமிடங்கள் தான் பேசுகிறார். இவர்கள் உயர் திரு அவர்களே என்றெல்லாம் சேர்த்து பேச 10 நிமிடம் ஆகிவிடும். கண்டென்ட் வெறும் 5 நிமிடங்கள் தான் இருக்கும். அப்படி பார்த்தால் அவர்கள் 20 நிமிடம் பேசியது போல இருக்கும். ஆனால் விஜயை பொறுத்தவரை அவர் நேரடியாக மக்களே என்று கண்டென்ட்டுக்குள் வந்து விடுவார். விஜய் அங்கிள் என சொல்கிறார் என்கிறார்கள். உறவுதான் பெருசு. வயதானவர்களை அப்பா என அழைப்பார்கள். அது தெரியாமல் பலரும் பேசுகிறார்கள் என்றார். முன்னதாக விஜய் சங்கீதா விவகாரத்து குறித்து பேசிய எஸ். விஜய் பெண்களுக்கு எதிரானவர், குடும்பத்திற்கு எதிரானவர், பெற்றோருக்கு எதிரானவர் என அவரின் குணாதிசயங்களை சிதைக்கும் வேலையை செய்கிறார்கள் சிலர். அது அவர்களுக்கு கைவந்த கலை. அதுதான் பர்சனல் அட்டாக். எப்பொழுதோ நடந்து எப்பொழுதோ இருவருக்கும் சமரசமாகி கையெழுத்தான ஒரு விஷயத்தை இப்பொழுது கொண்டு வர வைத்துள்ளார்கள். மற்றவர்களின் குணாதிசயங்களை சிதைக்கும் வேலையை செய்வதில் அவர்கள் PhD முடித்தவர்கள். முடிந்த ஒரு விஷயம் வெளியே வருகிறது என்றால் அதற்கு எதிர்க்கட்சிகளை தவிர வேறு யார் காரணமாக இருக்க முடியும் என்றார்.